இது வரைக்கும் தென்னந்தோப்புக்குள்ள மிளகு பார்த்தோம், மாந்தோப்புக்குள்ள பார்த்தோம், நாவல் தோப்புக்குள்ள பார்த்தோம், பாக்கு மரத்துக்குள்ள பெரிய செடிகளாக பார்த்தோம், பாக்கு மரத்தில் லைன் கடியில் போகும்போது எப்படி வந்து மிளகு சாகுபடி பண்ணி பார்த்தோம், முழுமையாக ஒரு பாக்கு தோப்புக்குள்ள எப்படி மிளகு சாகுபடி பண்ணலாம். இப்படி 2 பாக்குக்கு இடையில இப்படி ஒரு செடி நடவு பண்ணலாம். எப்படி நடவு பண்ணலாம்? குழி எடுத்து நடாமல் மேட்டுப்பாத்தி முறை அமைத்து நடவு பண்ணுறது மூலியமாக, மேட்டுப்பாத்திங்கிறது நிறைய லூஸ் ஆயில்ஸ் இருக்கனால, அதிகப்படியான வேர் ஓட்டங்கள் ரொம்ப எளிமையாக நடக்கிறனால, நாம் கொடுக்குறதே கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைவடைந்த 13 மாத செடி கொடுக்குறனால, நடவு பண்ணி ஒரு 70 நாளில் செடி இந்த அளவுக்கு பூக்கும், இந்த அளவுக்கு கிளை பிரியும். மிளகு வர்றதுக்கு எல்லாரும் ஓராண்டுகள் ஆகும்பாங்க. நாம் சொல்கிறோம் நடவு பண்ணி 70 நாளில் எப்படி மணி கட்டும்னா இப்படி கட்டும். இதெல்லாம் பனியூர் ரகம். பனியூர் ரகத்தில் பாருங்களேன், இங்கே இருங்க, இந்த சைஸ் மிளகு நீங்கள் கடையில் பார்க்கவே முடியாது. நீங்கள் 3ஆம் தர 4ஆம் தர குருணை தான் உங்கள் கடைக்கு வரும். அது மிளகு மாதிரி ஒன்று. ஒரிஜினலாக இயற்கை முறையில் விளைவிச்ச மிளகு நீங்கள் பாருங்களேன். இது நடவு பண்ணி 6 மாதம் ஆகலை, 8 மாதம் ஆகலை, 3 மாதம் தான் ஆகுது. அப்போ நாம் சொல்கிறோம் ஓராண்டுகளில் முதல் வருடத்தில் ஒரு செடியில் 100லேருந்து 200 கிராம் மிளகு எடுக்கலாம்ங்கிறோம். 2வது ஆண்டுகள்லேருந்து ஆவரேஜாக ஒரு செடிக்கு 1 கிலோ மிளகு எடுக்கலாம்ங்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 500 செடிகள் சாகுபடி பண்ணுறது மூலியமாக ரொம்ப எளிமையாக மருந்தடிக்க வேண்டிய வேலை இல்லாமல், உரக்கடை இதை நோக்கி போக வேண்டிய வேலை இல்லாமல், இயற்கை முறையில் உரமிட்டு சரியான முறையில் நீர் பாய்ச்சி கிட்டத்தட்ட நாம் வந்து ஒரு செடிக்கு 1 கிலோ மிளகு, ஒரு ஏக்கருக்கு 500 செடி மிளகு எடுக்கலாம்ங்கிறோம். இதுபோல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக உழவியை தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.